கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் 1500 வகையான ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், இது போன்ற ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கு. என்ன சிறப்பு இந்த வருஷம் ரோஜா கண்காட்சியில? நிச்சயமாக தேவபிரியன், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் தோட்டக்கலைத்துறையினரின் கட்டுப்பாட்டில் ரோஜா பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்கா சுமார் 10க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோஜா பூங்காவில் 15,000 ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றளவிலும், இந்த நிலையில் மே ஜூன் மாதங்களில் கோடை சீசன் என்பது வழக்கமாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ரோஜா செடிகளுக்கு கவாத்து பணியும் செடிகளுக்கு பூஞ்சை தடுப்பு மருந்துகள் தெளிக்கும் பணியும் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ரோஜா பூங்காவில் 1500 வகையில் பல்வேறு வகைகளில் ரோஜா மலர்கள் கண்ணை கவரும் விதத்தில் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக சன்கோல்டு, சம்மர் ட்ரிப், பிரின்சஸ், பெர்ஃபியூம், டிலைட், ஈஃபில் டவர், கிலோ கிஸ் ஆஃப் ஃபயர் உள்ளிட்ட ரோஜா மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களையும் ரோஜா மலர்களுக்கு முன்பு நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் ரோஜா மலர்களை ஒரே இடத்தில் பல்வேறு வகைகளில் பல்வேறு வண்ணங்களில் பார்க்கும்போது புத்துணர்ச்சியாக இருப்பவும், கொடைக்கானல் குளுமையாக இருப்பதாகவும், குடும்பத்துடன் மகிழ்ந்து செல்வதாகவும் உற்சாகத்துடன் தெரிவிப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேவபிரியன், தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.